கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி மாதிரி வியூஸ் சரியாக போகிறதில்ல. நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனந்த்கிட்ட வந்து ரியா சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை கார்த்தி வந்து ஜெயிச்சாலும் ஜெயிச்சிரும், அவனை பார்த்தா எனக்கு என்னமோ சாதாரண ஆள் மாதிரி தெரியல அப்படின்னோடனே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். மற்ற விஷயத்தில் கார்த்தி வேணால் வந்து புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் இது வந்து உழைக்கணும், உடல் உழைப்பு இருக்குது. அதனால் வந்து நிச்சயமாக அவனால் 1 மணி நேரம் கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் நீ விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனோன்னே ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. ஐஸ்வர்யா வந்தோடனே எனக்கு சந்தேகமாக இருக்குது, கார்த்தி வந்து ரொம்ப புத்திசாலியாச்சு அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, கார்த்தியை வந்து நிச்சயமாக அவனால் 30 நாள்லாம் வந்து சவாலில் வந்து ஜெயிக்க முடியாது, அவனே வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்ப வாய்ப்பு கொடுத்துருக்கான். நம்ம வந்து சின்னதாக காய் நவுத்துனா கூட போகிறோம், அங்கே வந்து ஆளுங்களை வந்து ஒரு 4-5 பேர் வந்து தொழிலாளியை வந்து காசு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சாதகமாக வந்து அங்கே ரிப்பேர் அங்கங்கன்னு பண்ண வச்சுட்டா நிச்சயமாக கார்த்தியெல்லாம் வேலையெல்லாம் பார்த்து சரி செய்ய முடியாது. அவனால் லாஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக வந்து மேற்கொண்டு குடைச்சல் கொடுத்து இங்கே அத்தையோட மனசை வந்து அவனை கலைச்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மேலே பாசத்தில் வந்து செய்கிறான்னு நினச்சி வேறு மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நிச்சயமாக வந்து அத்தை நம்பிடுவாங்க. அப்போ அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னோடனே, இப்போ ஆனந்த் சொன்னப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ சொன்னோன்னே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுன்னு ரியா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து மீனாட்சி வந்து செம கோவத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மைதிலி வராங்க. ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து பின்ன கார்த்தி மேலே தான் கோவம் அப்படின்னோடனே தீபா என்ட்ரி ஆனோன்னே, ஏன்க்கா அவர் மேலே என்ன கோவம் அப்படின்னோடனே, பின்ன என்ன சொல்கிறது, அழகாக வந்து சவால் விட்டுட்டு அவங்கள வீட்டை விட்டு அடித்து துரத்துவேன்னு சொல்லலாமா, இல்லை வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு சவால் விட்டுருக்கீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னோடனே, என்னக்கா இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க அப்படின்னோடனே, ஆனந்த் அந்த ஆள் கையில் கிடச்சான் அடி வெளுத்தெடுத்து போடுவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி. அந்த ஆளை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ எதுவும் பார்க்க வேணாம், எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், அவன் பற்றி பேசினாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சி சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அபிராமி அம்மா வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு கார்த்திக் வந்து தைரியத்தை கொடுக்கணும், இந்த குடும்பம் பிரியக்கூடாதுங்கிறதுக்காக வந்து தொழிலாளியாக போய் போராட போகிறான், இவனுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் குண்டுபடுத்துவாங்க, அப்படி இருந்தும் அதை மீறி வந்து என் பையன் வந்து நல்லபடியாக ஜெயிச்சு இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நடத்தணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. மேலே வந்து கார்த்தி சோபாவில் உட்காந்துட்டு செம்ம கோவமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தீபா வராங்க. வந்தோடனே வந்து, ஏங்க இவ்வளோ யோசனையாக இருக்கீங்க, உங்களால் வந்து சவாலில் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சேச்சே, நான் ஒரு சவால் விட்டேன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருவேன், அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் மற்றவங்களாக இருந்தால் எதிரியாக இருந்தால் எதிர்த்து நிற்கலாம், என் கூட பிறந்தவனே நிற்கிறானே, அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யோசிச்சு விட்டு கொடுத்துறாதீங்க, நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியாது, எக்காரணத்தை கொண்டு வந்து நம்ம வந்து சூழ்நிலையை வந்து அத்தை மாமா குடும்பம் பிரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க, நம்ம ஒன்றும் வந்து எதிர்த்து நிற்கலை, பிரியக்கூடாதுங்கிறதுக்காக போராடுறோம் அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக அபிராமியும் வந்து, தீபா சொல்கிறது சரிதான்ப்பா, தயவு செஞ்சு வந்து நீ தேவையில்லாமல் வந்து போட்டு குழப்பிக்காத, நீ வந்து என்ன உங்கள் அண்ணனை வந்து சொத்து கொடுக்கக்கூடாதான்னு நினைக்கிறேன், இல்லை மொத்த சொத்தையும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், நம்ம குடும்பம் பிரியக்கூடாதுன்னு தானே நினைக்கிறேன், அதுக்காக வந்து உன் அண்ணனை எதிர்த்தாலும் தப்பு கிடையாதுன்னு அபிராமி அம்மா வந்து கார்த்தியை மோட்டிவேட் பண்ணுறாங்க. சரிம்மா நீ சொல்லிட்டல்ல, இனிமேல் வந்து நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்ரிக்கு கரெக்டாக வந்து ஆனந்தும் அருண் வராங்க. வந்தோடனே வந்து அருண் வந்து தேவையில்லாமல் தம்பி கூட மோதுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப, நம்மளாம் மோதுறோம், அவனாக வந்து வாண்டடாக நம்ம சொத்து கேட்டால் அதை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து களத்தில் இறங்குறான், அதுக்காக நம்ம விட்டு கொடுக்க முடியுமா, ஒரு விதத்தில் வந்து அவன் பங்காளியாக மாறிட்டான், அதனால் இனிமேல் வந்து நம்ம தேவையில்லாததெல்லாம் யோசிக்கக்கூடாது, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் ஃபேக்ட்ரியில் உட்காந்தோன்னா மிஷின் ரிப்பேராக இருக்குது அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மேனேஜர். அதுக்கு அடுத்து கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு, சார் வர சொல்லுங்கள் சார், இல்லைன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னோடனே, பரவாயில்ல ஸ்டாப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அந்த ரிப்பேர் பண்ணுற டெக்னீஷியனையும் வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. முக்கியமாக என் தம்பி கூப்பிட்டாலும் நீ அட்டனும் பண்ணக்கூடாது வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. கார்த்தி வந்த அன்றைக்கே அருண் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம கம்பெனிக்கு தானே லாஸு, இது போனால் போயிட்டு போகுது 1 மணி நேரம் 2 மணி நேரம், வந்த அன்றைக்கே அவனுக்கு வந்து கெட்ட பேரை உண்டாக்குறதுக்கு இதோட நல்ல சந்தர்ப்பம் வேறு எதுவும் கிடைக்காது, நிச்சயமாக அவன் வந்த அன்றைக்கே லாஸ் ஆச்சு அப்படின்னா அவனுக்கு அசிங்கம் தானே, அதை வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து கரெக்டாக வந்து மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. லேபர்லாம் வந்து கார்த்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில சார், நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும், டெக்னீஷியன் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, ஃபோனையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னோன்னா, கார்த்தி செம மாதம் வந்து போயிட்டு வந்து டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்பேனர்லேருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு மிஷினை ஓட விட்டுறாங்க. இந்த மிஷின் ஓடுற சத்தத்தை பார்த்தோன்னா ஆனந்த் வந்து, எப்படி ஓடுது வா போகலாம் அப்படின்ட்டு அருண் அழைச்சிட்டு கீழே வராங்க. வந்து பார்த்தா வந்து யார் சரி பண்ணுது அப்படின்னு மேனேஜர்லேருந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப, அங்கே வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் சார், அவர் தான் சரி பண்ணார்
அப்படின்னப்போ கார்த்தி வந்து ஷர்ட்டெல்லாம் மடித்து விட்டுட்டு செம மாதம் வந்து மியூசிக்கோடு வந்துட்டுருக்கதை பார்த்தோன்னா ஆனந்த் வந்து அதிர்ச்சி ஆயிடும். இவனை வந்து நம்ம ரொம்ப அசால்ட்டாக எடை போட்டுட்டோமே, ஜஸ்ட் லைக் தட் வந்து மிஷினையும் ரெடி பண்ணிட்டான். இப்போ வந்து சவாலில் வந்து இவன் ஜெயிச்சிட்டான்னா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். இவனை வந்து நம்ம லேசாக எடை போட்டது ரொம்ப தப்பாக போச்சு, இனிமேல் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல நம்ம ஆனந்த். இந்த பக்கம் வந்து அருண் வந்து நான் தான் அப்பயே சொன்னேன்ல, தம்பிக்கு தெரியாத வேலையே கிடையாது அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே சொன்னால் நம்ம மேலேயும் தான் கோவப்படுவான் அவன், இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிக்கிறாங்க.